ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று எங்களோட தோப்புக்கு வந்திருந்தேன். தோப்பில் ஒரு வாழைக்கொலை பழுத்திருக்கு, அதை பறிச்சுட்டு வர போகிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்படியே அவங்க கூட கிளம்பி வந்தாச்சு. எங்களோட தோப்பு பார்த்திங்கன்னா கடற்கரை பக்கத்தில் இருக்குது. அப்படி நடந்தே நம்ம பீச்சுக்கு போயிடலாம். தோப்பை வந்து பார்த்தா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் ரொம்ப ஆசைப்பட்டு கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கி வச்சேன். அதில் 2-3 செடிகள் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே பூச்சி பிடிச்சி போச்சு. நம்ம தினம் பார்த்து செடிகள் வளர்த்தா கூட ஒழுங்காக வராது. இது மாதக்கணக்கில் அப்படியே கவனிக்காமல் விட்டதில் உரம் எதுவும் வைக்காததுனால 2-3 செடியை வந்து காப்பாற்ற முடியல. இனியெல்லாம் எப்போ ஊரோடி வரோமோ அப்போ மட்டும்தான் இந்த செடியெல்லாம் வைக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அப்படியே வரும்போது இந்த புளிப்பு நெல்லிக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் இருந்தது. பறிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் உள்ளி தீயலும், ஆப்பத்துக்கு மாவு அம்மா தான் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. இங்கே வந்து ஆப்ப சட்டி இல்லாதனால தோசைக்கல்லையே ஆப்பம் போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலுக்கும், முருங்கைக்கீரைக்கு நிறைய சின்ன வெங்காயம்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இந்த லஞ்ச் காம்போ என்னோட ஃபேவரேட்டான ஒன்று. அவ்வளோதான், இனி நாளைக்கு பார்க்கலாம்.